செம்மணி புதைகுழி அகழ்வு தொடர்பான வழக்குகளிலே தொடர்ச்சியாக நல்லூர் பிரதேச சபையின் சார்பிலே நான் பங்கு பற்றி கொண்டிருக்கின்றேன். அதே போன்று செம்மணி தொடர்பான கரிசனை எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது. அந்த வகையிலே செம்மணி பகுதியிலே புதைக்கப்பட்டவர்களுடைய உண்மை நிலையை கண்டறியப்பட வேண்டியதும் அதற்கு பொறுப்பானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டியதும் காலத்தின் கட்டாயம். பெரும்பாலும் சொல்லப்படுகின்றது 1996 ஆண்டிலிருந்து 2001 ஆண்டு காலப்பகுதி வரையான காலப்பகுதியில் இந்த கொலைகள் யாழ்ப்பாணத்திலே காலாமலாக்கப்பட்டவர்கள் இந்த செம்மணி பகுதியிலே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று. ஆகவே இந்த எலும்புக்கூடுகள் தொடர்பான விசாரணைகள் சுயாதீனமாக நடத்தப்பட வேண்டும். அதிலே குறிப்பாக இன்று தங்களை தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லுகின்ற பல கட்சிகள் கூட அந்த காலப்பகுதியிலே இராணுவத்தோடு சேர்ந்து துணைக்குழுக்களாக இயங்கிய கட்சிகள் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நேற்றைய தினம் கூடிய பல கட்சிகள் அந்த காலப்பகுதியில் 95 2001 வரை இராணுவ துணைக்குழுவோடு இருந்தவர்கள். ஆகவே அவர்கள் முன்னெடுக்கின்ற விடயங்கள் எவ்வளவு தூரம் நியாயமாக சுயாதீனமாக இருக்குமோ எனக்கு தெரியாது. அதை மக்கள் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக எந்தவித தலையீடுமற்ற சர்வதேச விசாரணை பொறிமுறை ஒன்று இந்த செம்மணி புதைகுழி தொடர்பிலே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய நிலப்பாடாக இருக்கிறது. செம்மணி புதைகுழி தொடர்பிலே மக்கள் மயப்படுத்தப்பட்ட அரசியல் கட்சிகள், தமிழ் தேசியம் என்று இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகளை மட்டும் நாங்கள் நம்ப முடியாது. ஏனென்றால் நேற்று கூடிய பலரும் சில வழிகளிலே பொறுப்பாளிகளாக இந்த செம்மணி புதைகுழி விவகாரத்திலே ஆக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாலே இதை மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது.